தமிழ்நாட்டு மக்கள் நம்ம சட்டமன்ற தேர்தல் 2026 அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம வாக்குப்பதிவுல போறாங்க. நம்ம தமிழ்நாட்டை மட்டும் கிட்டத்தட்ட 234 தொகுதி இருக்குங்க. ஒரு அரசு சார்ந்த திட்டத்தை லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு யாரா இருந்தாலுமே 50,000க்கு மேற்பட்ட பணம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சார்ந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா முக்கியம். அடுத்து மூணாவது விதிமுறை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கட்சி சார்ந்த விளம்பரங்களை எங்கேயுமே அவங்க பேஸ் பண்றதோ இல்ல பண விருது கொடுக்கறதோ அப்படின்றத பண்ணக்கூடாது. இதுல பரப்புரை பண்ணும்போது இரவு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரை அவங்க மைக் செட்டை பயன்படுத்தக்கூடாது. ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, 7532 வாக்குச்சாவடியிலுமே அண்டர் சர்வலன்ஸ், அதாவது கேமரா மூலம் கண்காணிக்க போறாங்க. ஏஜ்டு பீப்புள் இருக்காங்கல்ல, வயசானவங்க, அவங்க கஷ்டப்பட்டு வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போகணும் அவசியம் இல்லை. அவங்க வீட்டில இருந்தே ஓட்டு போடலாம். அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. 182 தொகுதி, அதாவது பொது தொகுதி, எந்த ஜாதி மக்களாமே அதை தேர்தல் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் 10,000 ரூபாய் டெபாசிட்டும், எஸ்சி எஸ்டிக்கு 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணாம கொடுக்கணுங்க. ஒரு டிஎம்கே இருக்கட்டும், இல்ல ஏடிஎம்கே இருக்கட்டும், இல்ல டிவிகே இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்க கொள்கையை பத்தி நம்ம பேசலாம், இல்ல முன்னாடி நடந்த செயல்களை பத்தி நம்ம பேசலாம், பரப்புரை பண்ணலாங்க. ஆனா அவங்க பர்சனல் விஷயத்தை பத்தியோ இந்த பரப்புரை பண்ணும்போது பேசக்கூடாது. அது 10வது வாக்குறுதி என்னன்னு சொல்றாங்கன்னா, அவங்க பரப்புரைக்காக யார் தொகுதி நிக்கிறாங்களோ அவங்க 40 வருஷத்துக்கு உள்ள மட்டும் தான் செலவு பண்ணணும். அதுக்கு மேல மது கொடுக்கறது, சரக்கு, ட்ரெண்டா உள்ள சரக்கு தான், சரக்கா இருக்கட்டும் இல்ல பரிசு பொருள் கொடுக்கறதா இருக்கட்டும், இது நம்ம வாக்கு வாங்குறதுக்காகவே நிறைய பேர் இல்லீகலா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி யாராச்சும் இருந்துச்சு, அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. நல்லபடியா எல்லாரும் ஓட்டு போடணும், மறந்துடாதீங்க. தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய